வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்ட்ரோ கொஞ்சம் கதை பேசலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதனால வந்து இன்ட்ரோ முடிச்சுட்டு கதை பேசுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என்ன ஆர்த்தி, உடம்பு சரியில்லையா? ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னா, லைட்டாக உடம்பு சரியில்லை. பட் அதனால என் மூஞ்சி இப்படி இல்லை. இதுதான் நார்மலாக மேக்கப் எதுவுமே போடாமல் வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டேன் மூஞ்சி. என்னன்னா வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அதான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாச்சுல, ஸ்பாட்ஸ்லாம் போயிடுச்சுல. ஆனால் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. பட் ஆனாலும் வந்து அதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்களா, எதுக்கு மேக்கப் போட்டு வீடியோ வரீங்க, மேக்கப் போடாமலே வர வேண்டியதானே அப்படின்ட்டு ஒரு சில கமெண்ட் வந்தது. அது வந்து அக்கா இப்போதான் வந்து மேக்கப் இல்லாமலே நல்லா தானே இருக்கு, அப்படியே வர வேண்டியதானே, மேக்கப் இல்லாமல் ஒரு வீடியோ பண்ணுங்க, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வேற. ஓகேவா? அவங்கெல்லாம் வந்து என்னை எப்பயுமே யூஸ்வலாக பார்க்குறவங்க, என்கிட்ட நார்மலாக நேரில் பார்த்து பேசிதான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த கமெண்ட் இருக்கும். இந்த கமெண்ட் இருக்குல்ல, அதான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டீங்கல்ல, மேக்கப் போடாம வர வேண்டியதானே அப்படி இப்படின்ட்டு அந்த டோன்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்காது, ஏதாவது சொல்லணும் அப்படின்னு வராங்கன்ட்டு. ஸோ அதனால போன வாட்டி இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்லாம் வந்து மேக்கப், அதாவது பேஸ் மேக்கப், அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் எதுவுமே போடாமல் வெறும் ஐக்கு மட்டும் அந்த கன்சீலர் இல்லை என்னது, ஐலைனர், மஸ்காரா, அப்புறம் லென்ஸ் போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து எதுவுமே இல்லை, ப்ளைன், வெறும் லைட்டாக வந்து என்னது க்ரீஸியாக இருக்குது, ஆயில் ப்ரொடியூஸ் ஆன மாதிரி இருக்குன்னா அது மாய்ஸ்சரைசர். நான் கொஞ்சம் ஹெவி டியூட்டி மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். பயங்கரமாக ட்ரையாக இருக்குது, திருப்பி அகைன் பீல் ஆகிட்டு இருக்குது. இங்கே கண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ட்ரைனஸ் தெரியுது இங்கெல்லாம். ஆனால் நான் மாய்ஸ்சரைசர் போடலை வீடியோவில், அப்போ வந்து இன்னும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால வெறும் லிப் டென்ட் மட்டும் லைட்டாக போட்டேன். அதனால தான் லைட்டாக பிங்கிஷாக இருக்குது. என்ஆர்த்தி, உங்கள் லிப்ஸ் நேச்சுரலாகவே வந்து பிங்க் கலராக இருக்கா அப்படின்னு. இல்லை, எனக்கு பிக்மெண்டட் லிப்ஸ் தான் போட்டேன். நான் அந்த லிப் டென்ட் போட்டிருக்கேன், காணும். எப்பயுமே ஹர்கோயோட லிப் டென்ட் போடுவேன்ல அது, பட் ஆனால் பிங்க் கலர் போட்டிருக்கேன். வேற என்ன, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ், அதில் இன்னும் அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஐ திங்க் 3-4 வீடியோ கிட்ட இருக்குது. அதுலலாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, யாருமே எனக்கு துணைக்கு இல்லை, நான் மட்டும் தான் தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அன்னைக்கு. ஸோ எதனால என்னோட கான்சியஸ்லேயே அப்படின்னு தெரியல, நான் ஒரு மாதிரி பொறுமையாக இன்னைக்கு வந்து இந்த இதை தான் பார்க்க போகிறோம். இந்த கிளிப் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி பொறுமையாக பேசியிருக்கேன். என்னமோ பக்கத்து ரூமில் தான் எல்லோரும் தூங்கிட்டு இருக்க மாதிரியும், நான் சத்தமாக பேசினா அவங்க எஞ்சிடுற மாதிரியும் ரொம்ப அமைதியாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போயும் கொஞ்சம் அடக்கி வசிக்கிற மாதிரி தான் இருக்குது, எனக்கே தெரியல. இப்போலாம் ரொம்ப இதெல்லாம் நைட்டு வீடியோ எடுத்தாலும் நான் சத்தம் போட்டு தான் பேசுவேன், நல்லா கிளியராக கேட்குற மாதிரி இருக்கும். அது இப்போது இன்றைக்கும் ஒரு வேளை கொஞ்சம் ஹெல்த்து கன்சர்ன்றனால என்னோட வாய்ஸ் பகீர்னு வரமாட்டிங்கன்னு தெரியல, வாய்க்குழல்ல இருந்து. ஸோ இது வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன், இன்னும் ஒரு குட்டி ஸ்டோரி டைம் இருக்குது. ஸ்டோரி டைம் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் யாருமே கேட்கல. நான் என் மனசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் மனசுக்குள்ளே இருக்குது, நான் வந்து வெளியே கொட்டிடணும். அது வந்து எண்ட் ஆஃப் த ஹால் நம்ம வந்து பார்க்கலாம். நான் இன்னொன்று என்ன நினச்சேன்னா, ஹால் வீடியோஸ்லேயே வந்து எப்படி இருந்தாலும் இப்போலாம் நான் நிறைய வாங்கலை. இப்போது நான் ஒரு 10 பொருள் வாங்குறேன்னா அது எப்படியும் ஒரு 5 பொருள் அந்த மாதிரி தான் பிரித்து காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் தனித்தனியாக தான் வருது. ஸோ அதனால் அந்த 5 பொருள் வீடியோ வந்து ரொம்ப அநியாயத்துக்கு குட்டி 6 நிமிஷம், 5 நிமிஷம், 4 நிமிஷம் அவ்வளோதான் வருது. லாங்கர் வீடியோஸ் நிறைய பேர் விரும்புறீங்க. ஸோ அதனால் மேபி ஹால்லே வந்து கோஸ்ட் ஸ்டோரி இன்க்ளூட் பண்ணாமா, ஆனால் அது ப்ராப்பராக எபிசோட் மாதிரி வராது, என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சி அது வந்து தெரியல எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ஹால் பார்க்குறவங்களுக்கு அது பிடிக்காது. நம்ம வீட்டில் வேலை பார்க்கல, பக்கத்து வீட்டில் பல மாதமாக வேலை பார்க்குறானுங்க. அண்ட் எனக்கு ஒரு டவுட்டும் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நம்ம மேலே சூனியம் வச்சு கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்ததில்ல, அது அவங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து உங்கள் ஆன்சிஸ்டரோ உங்கள் கார்டியன் ஏஞ்சலோ அதெல்லாம் இல்லை, அது ஒரு ஜின். இப்போ நான் ஏன் இவ்வளோ தைரியமாக ஜின்னு சத்தமாக சொல்கிறேன்னா, வெளிச்சம் பகல் டைமில் வீடியோ எடுக்கிறேன். காட்டவா? 2:25. என்ன ஒரு ஆச்சரியம்னா, இது நைட் இல்லை, எப்பயுமே காட்டுவேன் 2:25 ஆகுது, இது நைட் அப்படின்னு காட்டுவேன். இது வந்து பகல் மதிய டைமில் எடுக்கும். எவ்வளோ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட்னே சொல்லாமே. நம்ம சேனல் இப்படிலாம் பண்ண மாட்டோமே. அதனால தான் இப்போது பகல் டைமில் எடுக்கும்போது உங்களுக்கு இப்போ வந்து தெரியும் சுற்றி என்னென்ன சவுண்டு கேட்குது. மேலே ஒருத்தன் குதிச்சுட்டு இருக்கான், அங்கே வந்து அழகான ஒரு குருவி கத்திக்கிட்டு இருக்கு, அந்த இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
நல்லா சூதிங்காக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வீடியோவில் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கான்னு தெரியல. இப்போ கொஞ்ச நாளாக நான் சிக்காக இருந்தேன்னு சொன்னால ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப உடம்பு முடியாமல், அதனால தான் நான் எந்த ஒரு அப்டேட்டுமே வீடியோ எதுவுமே போடாமல் இருந்தது. இப்போ திருப்பி எனக்கு வந்து நேற்றுல இருந்து இன்னும் அதுலேருந்து ஃபுல்லாக வெளியே வரல. ஒரு மாதிரி டயர்டாக அந்த மாதிரி தான் ஆக்டிவாக இருக்க முடியல. நேற்று வந்து திருப்பி ஒரு மாதிரி செம்ம ட்ரௌசியாக ஒரு மாதிரி ஃபுட் பாய்சன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து எந்த மாதிரி சிக்னஸ்னாலும் ஹேண்டில் பண்ணிடுவேன். வாந்தி எடுக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால நான் ரொம்ப ஒரு மாதிரி உயிரை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கும். அதனால நான் வந்து இப்படியே பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பேன். நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அது வேற நேற்று வீடியோ சப்மிஷன் இருக்கு. நைட் இந்த வீடியோ வந்து நைட்டு எடுக்கிறதா இருந்தது. 2 வீடியோ இப்போ உட்காந்து எடுக்க போறேன். அது வந்து நான் நேற்று நைட் எடுக்க வேண்டியது. ரொம்ப முடியல. நான் இழுத்து போட்டு முடிச்சிருந்தா டேஞ்சர் ஆயிரும் அப்படின்னு படுத்துட்டேன். இப்பயே எனக்கு அப்படிதான் இருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் வயிற்றுல ஏதாவது இருந்தால் கொஞ்சம் தெம்பா இருக்கும்ட்டு 3 இட்லி உள்ள தள்ளிட்டு உட்காந்துருக்கேன். அண்ட் வீடியோ எடுத்து முடிச்சோடனே ட்ரையலுக்கு வேற வராங்க. அது வரைக்கும் எப்படியாவது நம்ம வந்து முடிச்சிடணும் இன்னைக்கு வேலையை. அண்ட் இப்போ இந்த 2 வீடியோ எடுக்கிறனால இந்த 2 வீடியோ இன்னைக்கே எடுத்து இன்னைக்கே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். சாவா அதனால தான் நான் மெயினாக வந்து ஓவராக பேசக்கூடாது. நான் ஓவராக கதை பேச ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ வந்து ஒரு 30 செகண்ட் இல்லை 30 நிமிஷம் ஃபுட்டேஜ் போயிடும். அதை எடிட் பண்ணுறதுக்கே ஒரு 3 hours ஆயிரும். எப்படி முடியும்? இதுவே நான் வந்து ஒரு 20 மினிட்ஸில் எடுத்துட்டேன் அப்படின்னா 20 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் கூட இல்லை, இந்த 10 மினிட்ஸ் ஃபுட்டேஜ்னு வச்சுக்கோங்க. இந்த குட்டி ஹால்னா 10 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் தான் இருக்கும். அதை எடிட் பண்ணிட்டேன்னா அது ஒரு 6 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகிடும். அதை ஈஸியாக போட்டு அப்படியே முடிச்சிடலாம். நம்ம கதை பேசணும்னு அந்த வாயை அடக்கி வச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குர்த்தி செட் இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஃப்ளாரல் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி காட்டனில் 3/4 ஹேண்ட் வச்சு இதில் நெக்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரியான ஒரு இதுதானே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஆலியா கட் ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் ஆனாலும் இந்த மாதிரி இந்த ஃப்ளாரல் மியூட்டட் கலர்ஸில் வந்து எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. அதனால இதில் வந்து பேண்ட் சேம் கலர் பிளெயினாக நார்மலாக வர மாதிரி அண்ட் எலாஸ்டிக் வச்சு பாக்கெட் வச்சுருக்கு. கொஞ்சம் வார்மாக இருக்கும் டோனு. ஏன்னா வந்து இப்போ பகல் வெளிச்சம் வருதுல்ல, ஜன்னலில் ப்ரௌன் கலரு பெயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் அந்த சன்லைட் வரும்போது அந்த ப்ரௌனோட இதாகி ஒரு மாதிரி வார்ம் டோனாக வருது. நான் லைட் ஒயிட் டோனில் தான் வச்சுருக்கேன். பேம் அப்படி இருக்கிறாங்க. பகலில் வீடியோ எடுக்கிறோன்னா இந்த பின்னாடி இருக்கிற இந்த லைட்டை வந்து என்ன தான் ஆன் பண்ணி எப்படி வச்சாலும் அது தெரியவே தெரியாது. அது ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும். நானும் இன்னைக்கு டல்லாக தான் இருக்கேன்ல. இந்த வீடியோ ஓடாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஷால் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஷிஃபான்ல பார்டர் வந்து அந்த டாப்போட மெட்டீரியல் இருக்குல்ல, அதுதான் வந்து ஷாலோட பார்டர். எனக்கு இந்த மாதிரி ஷால் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஷாலுக்காக தான் மெயினாக எடுத்தேன். அடுத்து இந்த காட்டன் ட்ரெஸ் இதே மாதிரி ஆல்மோஸ்ட் சிமிலராக ஜனசியா பிராண்டில் இருக்கும். பட் ஆனால் அது 900 கிட்ட இருந்துச்சு. நான் அதுவும் வச்சுருக்கேன். இது வந்து வேற பிராண்ட் அண்ட் ப்ரைஸும் கொஞ்சம் டிஃபர் ஆச்சு. அதனால இது வந்து ட்ரை பண்ணலான்னு எடுத்தேன். பிரிண்ட் வேற, கலர் சேம். ப்ளூ கலரில் இந்த ஒயிட் கலர் த்ரெட் ஒர்க் மாதிரி ஃபுல்லாக இருக்குது. ஹேண்ட் வந்து டில் எல்போ வரைக்கும் வருது. அண்ட் இதில் வந்து 2 சைடுமே பாக்கெட் இருக்குது. பாக்கெட்டில் வந்து அந்த ரெட் கலராக டாசல் கொடுத்துருக்காங்க. ஒரு காட்டன் ட்ரெஸ் நல்லா ஜாலியாக போட்டு சுற்றுற மாதிரியான ஒரு ட்ரெஸ். அண்ட் டிரான்ஸ்பரண்டாக இல்லை, துணி கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அடுத்து இந்த காட்டன் குர்த்தி ப்ளூ ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பிரிண்டட் காட்டன் குர்த்தி. இதில் நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி வி நெக் மாதிரி வருது. அண்ட் ஸ்லீவ் வந்து டில் எல்போ வரைக்கும் வருது. ஒரு நல்ல ஆஃபீஸ் வேர் நல்லாயிருக்கும். ஒயிட் கலர் லெகிங் அந்த மாதிரி நீங்கள் பிளெயினாக ஆங்கிள் லென்த் வரைக்கும் போட்டுக்கலாம். நல்லா டீசெண்டாக இருக்குது. இது வந்து இந்த ஜனசியா பிராண்டு தான். இது வந்து அந்த ஜனசியா இப்போ சொன்னாலாம் அந்த பிராண்டு தான் இது. அதில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது மெட்டீரியல் குவாலிட்டிலாம். இதை தான் அடுத்தது. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் இப்படி நான் தூக்கி காட்டுறேன்னா இதில் அந்த ட்ரெஸ் ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. போட்டு காட்டும் போது தான் தெரியும் போலன்னு. நானும் எடிட் பண்ணும்போது பார்ப்பேன், ஃபுல்லாக தெரியலையே அப்புறம் தான் போட்டு காட்டணும்னா. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க, என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு. போட்டு காட்டின அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும்.
எத்தனிக் கோஆட் செட் காட்டன் மாதிரி பிங்க் கலர்ல அதே மாதிரி ஒயிட்ல த்ரெட் ஒர்க் இருக்கிற மாதிரி. இதுதான் பேண்ட். இதுல பாக்கெட்டும் இருக்கு, எலாஸ்டிக் வச்சு. அண்ட் இதுதான் டாப். இதுல வந்து நெக்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர்ல த்ரெட் ஒர்க் அண்ட் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து குட்டியா பெப்ளம் டாப் மாதிரி தான் வருது. அண்ட் ஸ்லீவும் பாத்தீங்கன்னா பலூன் ஸ்லீவ் மாதிரி எண்டில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேண்ட் வந்து கொஞ்சம் ஃபிட்டா வரும். டாப் வந்து இந்த மாதிரி ஃப்ளோயியா இருக்கு. அதுவும் இந்த வேலையை காலையிலேயே ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து லேட்டாக தானே தூங்குவேன். லேட்டாக ஏர்லி மார்னிங் போல் நான் தூங்க போகிறேன்னா சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி குத்துறது ஆரம்பிச்சிருவாங்களா. உள்ளே தூங்குற ரூம் இருக்குல்ல, மாஸ்டர் பெட்ரூம், அங்கே வந்து நல்லா இந்த சத்தம் கேட்கும். கிட்ட நம்ம காது கிட்ட கத்துற மாதிரியே தட்டுற மாதிரியே இருக்கும். அப்போ இன்னும் எனக்கு ஆண்டாயிரம், ஐயோ இப்போதான தூங்க வந்தேன் அப்படின்னு. எனக்கு என்னடானா ஒழுங்கா கண்டினியூஸ் ஸ்லீப் இல்லாமல் நடுவில் எந்திரிச்சு அந்த மாதிரி இது பண்ணேன்னா மைக்ரைன் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை நான் எந்திரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்குது அப்படின்னா மைக்ரைன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எனக்கு மைக்ரைன் இருக்கு. அடுத்து ஒரு காட்டன் குர்த்தி செட். இது வந்து கொஞ்சம் இப்போ இதுவும் இதுக்கு அடுத்ததும் கொஞ்சம் ஃபங்கி கலர்ஸாக கலர்ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான். பேண்ட் வந்து இதுதான் ஒரு லைட் க்ரீம் கலர்ல ஃபுல்லா பிங்க் கலர் ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்கு. அண்ட் எலாஸ்டிக் வச்சு ஒரு நார்மல் பேண்ட். இது அந்த குர்த்தி டாப் ஃபுல்லா கலர்ஃபுல்லா ஃப்ளாரல் பிரிண்ட். அதே க்ரீம் கலர் தான், பட் ஆனால் பிரிண்ட் வந்து வேற. ஸ்லீவோட எண்டில் பார்டர் வந்து அந்த பேண்டோட மெட்டீரியல் வச்சிருக்காங்க. நெக் யோக் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இது இல்லாமல் சேம் கிளாத்லேயே வந்து கட் பண்ணி டிஃப்ரெண்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து குர்த்தி டாப். கரெக்டாக நான் பேசும்போது தான் தட்டுறாருல. இதில் எம்ஆர்பி வந்து 5999 போட்டிருக்கு, அதாவது 6000 ரூபாய் எங்களுக்கு. பட் நான் 6000 ரூபாய்க்கு வாங்கலை. அடுத்தது வந்து இதுவும் காட்டன் தான், பட் ஆனால் சாஃப்ட் காட்டன் மாதிரி இருக்கும்ல. அது பிங்க் கலர் பேண்ட்ல இந்த மாதிரி பிரிண்ட் இருக்கு. இதில் பாக்கெட் வச்சிருக்காங்க. இதுதான் பாட்டம். இதுதான் வந்து குர்த்தி டாப். இதுல வந்து நெக் யோக் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பேண்டோட மெட்டீரியல் யூஸ் பண்ணி லேஸ் மாதிரி வச்சிருக்காங்க. நான் வந்து அது கேட்க கூடாதுன்னு சத்தமா பேசினா அவங்க சத்தமா தட்டுறாங்க. கோ ஸ்ரீக்கி அப்படின்ற பிராண்ட்ல இருந்து. அண்ட் இதான் வந்து ஸ்லீவ் எண்டில் அதே மாதிரி பேண்டோட மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்ட்லயும் நிறைய காட்டன் குர்த்தி செட்ஸ்லாம் நம்ம வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து புலம்ப ஆரம்பிக்கலாமா? என்னன்னா இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன்னா எப்படின்னா காலையில் எழுந்திரிச்சேன், குளித்தேன், போடுறதுக்கு ஒரு டாப் எடுத்தேன். இது பண்ணனா அப்போ வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. நான் வந்து ஒரு மாதிரி இறங்கி உட்காந்துட்டேன்னா முந்தி சாரீ ட்ரைப்பிங் கிளாஸ்க்கு வந்து ஒரு வீடியோ விளாக் மாதிரி போட்டிருப்பேன். அதில் வந்து என்னோட ரிவ்யூ மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லை, ஆர்கனைஸ் பண்ணவங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி. பட் சொல்லி கொடுக்குறது நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க, பட் ஆர்கனைஸ் பண்ணவங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் என்னோட ரிவ்யூ இருந்தது. அது வந்து அந்த டைமில் எனக்கு வந்து தெரியல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, அப்படி பட்டுன்னு வெளியே அப்படி சொல்லிடலாமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. நம்ம போகணும், நல்லா இல்லை, அது நம்ம சொல்லணும், அப்போதானே இன்னும் 2 பேர் போய் ஏமாற மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேசிஸ்ல தான் நான் சொன்னேன். அது வந்து அந்த அளவுக்கு அந்த வீடியோ ஓடுன்றதுன்னு தெரியல. அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த MUA இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போகிற கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த வீடியோ போட்டு அந்த சாரீ ட்ரைப்பிங் கிளாஸ் அப்புறம் நான் எந்தெந்த கிளாஸ் போனோம் எல்லா கிளாஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த சாரீ ட்ரைப்பிங் கிளாஸ் வீடியோ போட்டவங்க தானே, எனக்கு தெரியும், நல்ல வேலை உங்களால தான் நான் போகல அப்படி இப்படின்னு somehow one way or another அந்த வீடியோ பற்றி பேசினவங்க இருக்காங்க. இல்லை ஒரு சில பேருக்கு அது தெரியல, யார் அந்த பொண்ணு அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் பார்த்தவங்க இருக்காங்களா, ஸ்டேஜில் போயிட்டு ஆக்சுவலி அவங்க நல்லா பேசி போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், பார்த்துருந்தீங்கன்னாலும் அதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த வீடியோக்கு இப்போ ஒரு கமெண்ட் வந்தது, ஏமா நீயே வந்து இப்போ கிளாஸ் எடுத்தாலும் வீடியோ எடுக்க விட மாட்டேன், நீ என்ன பெரிய இது மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்தது.
நான் சொன்னேன் ஆமா நீ பார்த்த அப்படின்னு. பிகாஸ் அந்த இதில் வந்து ஒரு நாள் சாரி ட்ரேப்பிங் கிளாஸுக்கு வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. அங்கே போய் நம்ம என்ன இங்கே கிராஸ் பண்ணுறோமோ அது மட்டும்தான் அவங்க மைண்டில் நிற்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 rupees மாதிரி கிளாஸ் போட்டு இது பண்ணிக்கலாம்ல அப்படின்றதுக்கு தான் அதுதான் என்னோட தாட்டாக இருந்தது. ஒன்று வீடியோ ரெக்கார்டிங் அலோவ் பண்ணுங்க, இல்லைனா நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இது சொல்லிட்டு எனக்கு இன்னொரு இன்ஸ்டன்ட் ஞாபகம் வந்தது. சார் சொன்னார் இந்த மாதிரி அவரோட கிளாஸில் வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாத்தையும் காசு கொடுத்து வித்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இது சொன்னார். இப்படிலாம் இருக்காங்க, அதனால நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போதான் எனக்கு இன்னொரு இன்ஸ்டன்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் சார் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அந்த பேட்ச். அப்போ மாதிரி மாடலாக ஒருத்தவங்க உள்ள வந்து நோட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒன்று வந்தது. அதுக்கே வந்து எல்லாருக்குமே கோவம் வந்துச்சு, என்னது இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று வேற ஆச்சு. அங்க இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான், நான் பேர் சொல்ல மாட்டேன், பட் ஆனா வந்து சொல்றேன். அவங்க வந்து மாடலா ஒருத்தவங்களை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி அவங்கள வந்து பிடிக்கும், ரொம்ப அவங்க பேசுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க எனக்கு மாடலா வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கூப்பிட்டுருக்காங்க. அந்த மாடலாக வர இருந்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே சார் கிளாஸாக நான் ஃப்ரீயாக மாடலாக வரேன், பட் ஆனால் நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்திருப்பீங்கல்ல அதை வந்து எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கூச்சமே எல்லாமே கேட்டிருக்காங்க. இவங்களும் வந்து அந்த ஒரு வெகுளித்தனம் அப்படின்வாங்கல்ல, அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியல எந்த மாதிரி இது ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்னா. அவங்க வந்து ஓகே இதில் என்ன இருக்கு, நீங்கள் ஃப்ரீயாக வரேன்ட்டீங்க, நான் கூப்பிட்டேன் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நான் தரேன் அப்படின்ட்டாங்க. அவங்களும் வந்து ஓகே ஓகே ஓகேன்னு போர்ட்ஃபோலியோக்கு பிஃபோர் டே சொல்கிறாங்க, சாரி என்னோட ஐயோ இது எப்படி சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே, என்னோட வெல்விஷர் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, அதனால அவங்க கிட்ட இருக்கணும். அண்ட் பை த வே நான் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் நான் மாடலா போவேன், நான் வேற யாருக்குமே மாடலா போக மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இது வந்து நாளைக்கு போர்ட்ஃபோலியோனா இன்னைக்கு சொல்றாங்க போல, லைக் வெரி லாஸ்ட். இவங்களுக்கு இந்த ஆர்டிஸ்ட்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க சைஸ்க்கு பிளவுஸ் ஆல்டர் பண்ணியாச்சு, அவங்களுக்குன்ட்டு ஒரு லுக் வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மேக்கப் லுக் பண்ணோம், இந்த மாதிரி காஸ்டியூம், இந்த மாதிரி ஜுவல்ஸ் அப்படின்னு அது அவங்களுக்குன்னே ஏற்ற மாதிரி செதுக்கி வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வரலன்னொடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஓகேவா, எல்லாமே பக்காவா இருக்கணும், பங்க்சுவலா இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே வந்து மிஸ் ஆகக்கூடாது, பிளான்ல இருந்து மிஸ் ஆகக்கூடாது, அதுதான் நம்ம ப்ரொஃபஷனுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அதனால அது வேற ஐயோ சார் என்ன சொல்ல போறாரோ அப்படின்ற ஒரு பயம். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோக்கு பயங்கர டென்ஷனா இதுவா இருந்து அழுதுட்டாங்க, ஓகேவா. அழுதது வந்து எல்லா ஸ்ட்ரெஸ் ஒன்னொன்னு மேல மேல போய் அந்த ஸ்ட்ரெஸ் தான். பட் அதுல முக்கிய பங்கு வந்து நம்ம ஆடலுக்கு இருக்கு, ஓகேவா. இது வந்து எனக்கு இது என் காதல் விழுந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி செம்ம காண்டாச்சு. அது எப்படி கூச்சமே இல்லாம நாங்கெல்லாம் வந்து 65,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து அந்த கிளாஸ்ல நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கல, அவ்வளோ கஷ்டப்பட்டு சீட்டை பிடிச்சி அங்க கத்துக்கிட்டா ஒரு ஒரு இதுவே இல்லாம, வெக்கமே இல்லாம சொல்லலாம், கேவலமானதுன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். பட் ஆனா நான் வீடியோல அதை கட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் உடனே. ஏன்னா புசுக்குன்னு யாரும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது வந்து ஆர்த்திட்டு பேசிட்டாங்கன்ற மாதிரி வரும். என்ன அது ஒரு பேசிக் இதுதான். எப்படி நீங்க வந்து நான் மாடலா வரேன், நீங்க எனக்கு காசு கொடுக்க வேணாம், பட் ஆனா அந்த 65,000 கொடுத்து நீங்க கிளாஸ் போனீங்கன்னா அந்த நோட்ஸ் எனக்கு ஓசியில தாங்க அப்படின்றது. மாடல்ஸ் வந்து 1,500 2,000 rupees கொடுத்தாலும் இப்ப அது அந்த அளவுக்குலாம் சார்ஜ் பண்றாங்க. 2,000 5,000 கொடுக்குறவங்களும் இருக்காங்க, 2,000 கொடுக்குறவங்களும் இருக்காங்க, 1,000 கொலாப்க்கு வரவங்களும் இருக்காங்க. எந்த ஒரு இதுல நான் ஃப்ரீயா வரேன், பட் எனக்கு அந்த நோட்ஸ் வேணும் அப்படின்ட்டு. பை த வே அந்த நோட்ஸ் சார் கிளாஸோட நோட்ஸ் நீங்க வந்து இப்போ கூட நான் திறந்து காட்டலாம், ஆனா திறந்து காட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு அவர் மேல இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ப்ரொஃபஷனுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட். காட்டினா யாருக்குமே ஒண்ணுமே புரியாது, என்னது இது கெமிஸ்ட்ரி கிளாஸா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து மாடலா வந்து நோட்ஸ் வாங்கியிருந்தாலும் அதுல பித்தால கூட புரியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, திருப்பி இந்த ஆர்டிஸ்டுக்கே கால் பண்ணி இவங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் எப்படி எப்படி சொல்றாங்களே அதை அப்படி எப்படி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த வெகுலியான ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இவங்கள தான் நமக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கோவம், இப்படி இல்லாம இருக்காங்க அப்படின்னு.
ஸோ இதெல்லாம் வந்து என் மைண்டில் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி ஓடிச்சு, இதெல்லாம் ஒன்று நடந்துச்சுல அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து என்னை பார்க்குறவங்கள யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கீங்களா? நீங்கள் வந்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் போகிறீங்க, அந்த கிளாஸில் சீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், எல்லாரும் வரன் வாங்கி போகிற மாதிரி போகிறாங்க அந்த கிளாஸுக்கு. அண்ட் இட்ஸ் நாட் அஃபோர்டபுள் ஃபார் மெனி பீப்புள். ஆனாலுமே கஷ்டப்பட்டு அவர்கிட்ட கத்துக்கணும், அந்த மேஜிக் நம்ம கையில வரணும்னு தவம் கடந்து போறாங்க. அந்த கிளாஸ் ரூம்ஸை இப்படி கேவலமா ஓசியில கேக்குறாங்க அப்படின்னா, ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டா நீங்க உங்களோட ஸ்டாண்ட் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை சொல்லுங்க. இது வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து அவங்கள அக்ரெசிவா திட்டுற மாதிரி இருக்கலாம், என்ன இப்படிலாம் பேசுறாங்க, வார்த்தையெல்லாம் விடுறாங்கன்னு. பட் அந்த டைம்ல எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. ஏன்னா அந்த டைம்ல வந்து நான் அந்த கிளாஸ் ஃபீஸை வந்து என்னோட கோல்டு நெக்லஸ் அடமானம் வச்சு இது பண்ணேன். ஏன்னா ஒருத்தனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்றான், இன்னொருத்தன் கொஞ்சம் கூட ஒரு பர்சன்ட் துளி எஃபர்ட் போடாம அதே நோட்ஸை எனக்கு ஓசியில ஒரு வேலையும் பண்ணாம வேணும் அப்படின்னா அதை எனக்கு வந்து அக்செப்ட் பண்ண, என்னடா இது எங்க போனாலும் இந்த பொண்ணு இப்படி துரத்திட்டு வருதே, இப்படி பண்ணுதே அப்படின்னு. பட் அதுக்கப்புறமும் நிறைய நடந்துச்சு. என்ன சொல்லிட்டேன், எதுவும் ஓவரா சொல்லல, அது ஒரு பெண் மாடல் வந்து ஒரு பெண், அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க சார் கிட்ட. என்னதான் இருந்தாலும் சார் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்டை பாக்குறது ஒரு விதம். சரி ஓகே, நான் இதுக்கு மேல பேசல, சத்தியமா கண்டுபிடிச்சிருவேன். நான் வந்து கேமராவே வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் ஓவரா பேசணும்னு அர்த்தம். நான் அதை வந்து அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா கேஸ் ஆயிடும் அதுக்கு மேல நான் பேசலாம். அதுக்கப்புறமும் நிறைய நடந்துச்சு. பட் ஆனா வில் ஸ்டாப் இட் அட் தட். ஏன்னா இந்த மேட்டரை நான் இப்போ பேசுறேன் அப்படின்னாலே சார் வந்து மறப்பாருன்னு. பிகாஸ் இப்போ நான் ரீசெண்டா ஒரு மால் ஷாப்பிங்ல வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட ட்ரூ ஃபேஸ் தெரியுது தெரிஞ்சுது அப்படின்னு நான் ஒரு இதை சொல்லியிருந்தேன். அந்த இதில் நான் யாருன்னு நான் ரிவீல் பண்ணல, யார் நேம்னு சொல்லலை. கமெண்ட்ஸ்ல இவங்களான்னு கெஸ் பண்ணதுக்கும் நான் ரிப்ளை பண்ணேன், லைக் இவங்க தான் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்றத நான் சொல்லலை. அதுக்கு வந்து சார் சொன்னாரு, ரெண்டு பக்கமும் பார்க்கணும், யாரா இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோ, என்ன ஒர்க் டென்ஷனோ, அவங்க அந்த டைம்ல உடனே வாங்கிட்டு போற மாதிரி இருந்திருக்கலாம், அந்த டைம்ல இவங்க ஹெல்ப் பண்ணாம இருந்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம பக்கத்துல நின்று பார்த்தாதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. ஒரு பக்கம் சைடு தான் நீ கேட்டிருக்க, இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னே தெரியாம இது பண்ண முடியாதுல்ல. இன்னொரு டைம்ல இதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் உனக்கு நடக்குது, அப்ப வந்து சுத்தி பாக்குறவங்க வந்து உன்னையே அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா என்ன பண்றது? ஸோ எதா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சார் சொன்னாரு. நான் வந்து கேட்டுக்கிட்டேன், கரெக்டு தான் சார், கரெக்டு தான். ஏன்னா எனக்கு தெரியும், அந்த வீடியோ போடும்போதே தெரியும் சாருக்கு அதெல்லாம் பிடிக்காது, அந்த மாதிரி கொஞ்சம் ட்ராமா கிளப்பி விடுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நானும் அதை பண்ணாம தான் இருந்தேன். ஆனால் அந்த இது வந்து எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சு, அதனால தான் நான் அந்த வீடியோலேயே கதையாக சொன்னேன். அதுக்கப்புறம் அதே சேம் கடைக்கு நான் அடுத்த வாட்டி மாலில் ஃப்ரெண்டோட போனேன். ஐ காட் ஒன்லி திஸ், இந்த பர்ஃப்யூம் மட்டும்தான் வாங்கினேன். போரா இது எப்பவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கும் அப்படின்னு ஆஷா சொன்னாங்க. நான் போகும்போது அது தற்செயலாக இருந்துச்சு. சரி ஓகே இது மட்டும் வாங்கலாம் அப்படின்னு போனேன். பில்லிங் கவுண்டரில் நான் ஒரு பொண்ணு எனக்கு முன்னாடி நிற்கிது. அந்த பொண்ணு வந்து ஃபுல்லாக பிரித்து தனித்தனியாக இஎம்ஐ கட்டுற மாதிரி வேற கார்டில் மாற்றி அந்த பொண்ணுக்கிட்ட 4-5 கார்டு இருக்குது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது டிக்ளைன் ஆகுது, திருப்பி போடுது, திருப்பி ஒரு இது அவ்வளோ லேட் ஆகுது. ஸோ இந்த சைடு நான் பார்க்குறேன், இந்த லைனில் வந்து ஒருத்தங்க பில் போட்டு முடிச்சிட்டாங்க. இவங்க வந்து எனக்கு அப்புறம் வந்து நின்றவங்க தான். அவங்க பில் போட்டாங்க, பின்னாடி யாருமே இல்லை. சரி இது ஒரு பொருள் தானே, இதை நீங்கள் பில் போட்டுருங்கன்னு இப்படி கொடுக்குறேன். அவன் என்னை பார்த்தான், இப்படி பார்த்துட்டு பக்கத்து லைன்ல மேம் நீங்க வாங்க அப்படின்னு பில் போடுறேன். எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்படியே நான் முறைக்கிறேன். நான்லாம் முறைச்சேன்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும், ஓகே இவன் வந்து நம்ம அடிச்சிருவாளோ அப்படின்ற மாதிரி தான் நான் முறைச்சு பார்த்தாலே அப்படிதான் இருக்கும். நான் அப்படியே முறைச்சிட்டே நிக்கிறேன். நான் இங்க கொடுத்துட்டு நிக்கிறேன், எப்படி அங்க பக்கத்துல இருந்து இன்னொருத்தைய கூப்பிடுறியே, அதுக்கு நீ இது ஒரு பில்லு போட்டுறான்ல அப்படின்னு. அப்புறம் என் ஃப்ரெண்ட் வரா, என்னடி லேட் ஆயிடுச்சு நம்ம போகணுமே, என்ன இது ஒரே ஒரு பொருள், இது பில்லு கொடுக்க இங்க வந்து இவ்வளோ இது அந்த இது பிரிச்சு போடுறாங்க, கார்டு டிக்ளைன் ஆகுது. பிரிச்சு அடுத்த இது போறதுக்குள்ள இது ஒரே ஒரு பொருள் பார்த்தாச்சு, அதுவும் போடல. இங்க நான் கொடுக்குறேனே, சரி இது ஒண்ணுதானே இருக்கு அப்படின்னு போடாம பக்கத்து லைன்ல இருந்து இன்னொரு பொண்ணு, இந்த லைன்ல வேற யாராவது நின்னாலும் கரெக்டா அவங்களுக்கு காண்டாகும் என்ன நடுவில் போடுறாங்கன்ற மாதிரி. பக்கத்து லைன்ல இருந்து அந்த பொண்ணு கூப்பிடுது. எனக்கு செம்ம காண்டி, யூ பீப்புள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஒரு வீடியோவே போட்டேன், என்னையவே இப்படி பண்றீங்கன்னு எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்பதான் அந்த சார் சொன்னது தெரிஞ்சது, இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பார்க்கணும்ல அப்படின்ட்டு. நான் வந்து இப்பயும் சொல்றேன், அவங்க வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்கே யூஸ் பண்ண வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரூடாக தான் இருந்தது.
இங்கே நான் எந்த வேர்ட்ஸையும் நான் யூஸ் பண்ணலை. நான் வந்து முறைச்சி பார்த்தேன். நான் இப்போ சொன்னேன் இந்த மாதிரி நான் இவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கேன், இங்கேயும் நான் கொடுக்குறேன், இவங்க எடுக்க மாட்டாங்க, இவங்க கண்டுக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை, என்னது இது அப்படி இப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன். பட் ஆனால் அதையும் யாருமே கண்டுக்கவே இல்லை. அவங்க வாட்டுக்கு அமைதியாக அவங்க பில்லு போடுறது இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பொறுமையாக இந்த அம்மா இஎம்ஐ பில்லு முடிச்ச அப்புறம் தான் எனக்கு போட்டாங்களே. ஐ வாஸ் லைக் வச்சிடலாமாடி வேணாண்டி அப்படின்னு. இது கிடைக்காதுன்னு இல்லை, அதனால எடுத்துக்கோடி அப்படிங்கிறா என் ஃப்ரெண்டும். ஸோ அது வெளியே வரும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஃபுல் ஐயோ என்னடா இது, உங்களுக்காக நான் வந்து உங்களை இப்படி ஒருத்தங்க ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னு நான் வீடியோலலாம் கொந்தளிச்சேனே, சில்லறையெல்லாம் செதற விட்டேனே, என்னையவே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்று நான் வந்து சொல்ல நினச்சேன். இது என்ன ஸ்டோரி டைம் மாதிரி போயிட்டே இருந்தால் நான் இதை எப்போ எடிட் பண்ணி போடுறது நான். ஸோ யா சார்லாம் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து சார் சொன்னோன்னே எனக்கு வந்து புரிஞ்சது, கரெக்டு தான், 2 பக்கமும் பார்க்கணும், எல்லாமே ஓகே அப்படின்னு. நான் சார்கிட்ட எதுத்தெல்லாம் பேசல. சார் ஆனாலும் அவங்க அப்படிலாம் பேசியிருக்கூடாது அதுன்னு நான் எல்லாத்துக்கும் மண்டே மட்டும்தான் ஆட்டிக்கிட்டேன். ஏன்னா அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் கடவுள் வந்து உனக்கு புரியலை, இப்போ புரியப்பாரு அப்படின்ட்டு உடனே வந்து எனக்கு அது ப்ராக்டிக்கலாக லைவாக டெமோ காட்டினது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இதெல்லாம் நடந்துச்சு. இது கர்மா இஸ் அ பூமராங்னு சொல்லலாம். பட் ஆனால் நான் கர்மான்னுலாம் சொல்ல மாட்டேன். மேபி நான் 2 சைடும் இதுக்கப்புறம் எல்லா சுச்சுவேஷன்லையும் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, இவர் இன்னும் முடிக்க மாட்டார் போல். எனக்கு இன்னும் ஒரு வீடியோ இருக்குது. நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் அந்த வீடியோ எடுத்துட்டு அப்புறம் நான் டாட்டா போகிறேன். டாட்டா போல ட்ரையல் வேலை இங்கே தான் வராங்க பிரைடு. ஸோ இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், லைக் திஸ் வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நடுவில் புலம்புறதெல்லாம் பிடிக்குமா அப்படின்ட்டு. எனக்கு எந்த கேஸும் வராமல் நான் வந்து கொஞ்சம் புலம்புறேன். ஓகேவா, பாய்.